திருமறையை தொடங்கி மங்களமாய் ஆபிரகாம் எலியேசர் தம் மன்றாட்டுக்கு அருள் புரிந்தீரே. ஆபிரகாம் எலியேசர் தம் மன்றாட்டுக்கு அருள் புரி. ஆதாமுக்கே வாளை அருளிச் செய்தீரே. ஆதியில் ஏதேனில் ஆதாமுக்கே வாளை அருளிச் செய்தீரே. அவ்விதமாகவே இவ்விரு பேரையும் இணைத்தருள்வீரே. அவ்விதமாகவே இவ்விரு பேரையும் இணைத்தருள்வீரே. மூன்று வயதாகிய இந்த பங்கு புது
தன் மகனை இப்போது படைத்தவனுக்கு பணிபுரிய கொடையாக ஆயரிடம் ஒப்படைக்கின்றனர். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறை மக்களே, இந்த மண்ணில் பிறந்த மகன் அங்கு உண்டாகி 103 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் மகனாக குருவாக உருவாக போகின்றார். இது உண்மையில் மகிழ்ச்சிக்குரிய ஒரு மாபெரும் இறைத்து கொள்வோம். அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரரே உங்களிடமும் நான் சாமி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வார். கொடுத்தார். ஆவி தங்கள் மேல் வந்து தங்கியவுடனே அவர்கள் இறைவா குறைக்க தொடங்கினார்கள். இது ஆண்டோரின் அருள்வாக்கு. வெவ்வேறு வரங்களை பெற்றுள்ளோம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 4-8 வரை. சகோதரரே, ஒரே உடலில் நமக்கு உறுப்புகள் பல உள்ள. அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை.
அதுபோலவே பலராயிருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலாயிருக்கிறோம், ஒருவருக்கொருவர் உறுப்புகளாயிருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு வரங்களை பெற்றுள்ளோம். நாம் பெற்றது இறைவாக்கு வரமாயின் விசுவாசத்திற்கு இசைந்தவாறு அதை பயன்படுத்த வேண்டும். திருப்படி வரமாயின் பணிபுரிய வேண்டும். போதிப்பவன் போதிப்பதிலும் ஊக்கமூட்டுபவன் ஊக்கம் தருவதிலும் ஈடுபடுவதை கொடுப்பவன் வல்லன்மையும், தலைமையாய் உள்ளவன் அக்கறையையும், இரக்க செயலில் ஈடுபடுபவன் முகமலர்ச்சியையும் காட்டுக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த சுவிசேஷத்திலிருந்து வாசகம். தேர்ந்தெடுத்தலும் அவரின் தகுதியை கேட்டு அறிந்தலும். இறைவன் தனது பணி வாழ்விற்கென நபர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதெல்லாம் இதோ வருகிறேன். பேரருள் தந்தையே, நான் சகோதரர் கார்த்திகை ஜீராஜ் இவரை குருவாக திருநிலைப்படுத்த அன்னையாம் திருச்சபை தங்களை கேட்டுக்கொள்கிறது. இப்பணிக்கு இவர் தகுதி உள்ளவர் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டு அறிந்ததிலிருந்தும் இவருக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவர் தகுதியுள்ளவர் என சான்று பகர்கின்றேன். நம்மால் இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்து தான் இந்த மீட்பு பணியை செய்தார். அதே போலவே அவர் போலவே இன்று குருவாக திருநிலை பெறுகிறவர் படித்திருக்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்துவாகவே ஒரு விதத்தில் மாறும் இவர் என்ன பணிகளை செய்ய போகின்றார்? இது அடுத்த கேள்வி. இயேசு கிறிஸ்து செய்த அதே பணிகளைத்தான் இவரும் செய்ய போகிறார். இயேசு என்ன பணி செய்தார்? நற்செய்தி எடுத்து வாசிப்போம். என்ன சொல்லி இருக்கிறது? இயேசு 30 வயது வரையில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வந்தார். பணியை செய்வதற்கும் அவருடைய அருள் தேவை. அருள் எப்படி கொடுப்பார்? தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாது என்று சொல்லுவார்கள். இப்பொழுது ஜபமாக மாறுகிறது. இப்படி கடவுள் மயமாக அவர் இருந்து குருத்துவ வாழ்விற்கும் அதன் கடமைகளுக்கும் உட்பட்டு ஆயருக்கும் தனது சபை தலைவருக்கும் இடைவிடாமல் மேய்த்து உன் பணியை நிறைவேற்ற விரும்புகிறீரா? விரும்புகிறேன். நற்செய்தியை அறிவிப்பது, கத்தோலிக்க விசுவாசத்தை விளக்குவது ஆகிய அருள்வாக்கு பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீர் விரும்புகிறீரா? விரும்புகிறேன். இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்தவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்துவின் மறை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நற்கருணை பலியையும்
ஒப்புரவு அருட்சாதனத்தையும் திருச்சபையின் மரபுக்கேற்ப பக்தியுடனும் பிரமாணிக்கத்துடனும் நிறைவேற்ற நீர் விரும்புகிறீரா? விரும்புகிறேன். இடையராது ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு பணிந்து உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடு இணைந்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி மன்றாட நீர் விரும்புகிறீரா? உமது அரசில் ஒரே மக்கள் குலமாக மாற்றம் அடைவனவாக உம்மோடு தூயாவியும் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தையும் இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாளராக. மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நீரும் திருமகன் மீது தூயாவியை
திருநிலைப்படுத்தி அவரை புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக ஏற்படுத்தி உள்ளி அவரது ஒரே குருத்துவ நிலைகளும் சொல்லற்கரிய முறையில் ஏற்பாடு செய்துள்ளி. ஏனெனில் அவர் அரச குருத்துவத்தால் இறை மக்களை அணி செய்வது மட்டுமல்லாமல் சகோதர அன்பினால் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது தம் கைகளை வைப்பதால் தமது திருப்பணியில் பங்காளிகளாகவும் ஆக்குகின்றார். இதனால் இவர்கள் கிறிஸ்துவின் பெயரால் மனிதரின் மீட்புக்குரிய திருப்பலியை புதுப்பிப்பார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாக்கா விருந்து அளிப்பார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் காத்து அருள் வாக்கினால் அவர்களுக்கு நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். எவ்வாறு உம்முடைய அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திருச்சபையை காணிக்கையை கண்ணோக்கி அருளவனை கொண்டாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உலம் கனிய திருவிழா. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு புனிதமிக்க கன்னிமரியான் உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசார் சாட்சியர் மற்றும் புனித அனைவரோடு நாங்கள் விண்ணப்பத்திற்கு உண்மையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். அறிவித்துக் கொள்வோம். புதிய குருவின் பெற்றோர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர் மற்றும் புதிய குருவிடம் நற்பொருளை வாங்குவார்கள். மற்றவர்கள் அங்கு எங்கே இருக்கவும் குருக்கள் சேர்ந்து உமக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திரு உணவுக்காக உமக்கு நன்றி நாவில்கின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கிய மறைப்பணியாளர்களுக்காக மன்றாடுகிறோம். தம்முடைய மகனின் உயர்த்தினால் இறைவனின் பிள்ளைகளாகும் பேச்சினையும் மீட்பின் பலனையும் அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமதாசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க செய்தருள்வாராக. கிறிஸ்துவின் மீட்பு பணியால் முழுமையான விடுதலையை கொடையாக பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது கருணையால் முடிவில்லா வாழ்விற்கும் உரிமை பெறுவீர்களாக. விசுவாசம் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது புதிய குரு தமது ஆசிரியர் நமக்கு
பாராட்டுகளை தெரிவிக்கும் முகமாக திரு மைக்கேல் அவர்களை மேலைக்கு வந்து பொன்னாடை போர்த்தும்படி அன்புடன் அடுத்து எங்களுடைய சபையின் துணை அதிபராக இருக்கின்றார். மருதூர் மக்கள் அனைவரின் சார் இம்மண்ணின் மைந்தனை புது கூறுபவர்களுக்கு அனைத்து ஒரு மறை மாவட்டத்தில் இருந்துதான் பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு நியதி கிடையாது. இந்த மாபெரும் உலகத்திலே இந்த இடத்தில் வேண்டும். நாம் பிறரை வாழ்த்துவது உண்டு. நம் வாழ்வில் அதையே நாம் எதிர்பார்த்த செயல்களினாலோ அல்லது என்னுடைய பெற்றோர்களின் நல்லபடியாக என் வாழ்வில் நான் சந்தித்த முதல் சிஸ்டர்னு சொல்லலாம். நன்றி தெரிவித்து